ஜோதிட பூமி வாசகர்களுக்கு எட்டயபுரம் விஜயநரசிம்மனின் வணக்கங்கள். பஞ்சாங்க விவரங்கள் 24/3/2019 ஞாயிற்றுக்கிழமை, விளம்பி வருடம் பங்குனி மாதம் 10ஆம் நாள், திதி தேய்பிறை சதுர்த்தி, இரவு மணி 8:53 வரை, பின்னர் பஞ்சமி. நட்சத்திரம் சுவாதி, காலை மணி 7:42 வரை, பின்னர் விசாகம். யோகம் ஹர்ஷனம், இரவு 8:04 வரை. கரணம் பவம், காலை மணி 9:37 வரை, பின்னர் பாலவம். ராகுகாலம் மாலை மணி 4:49 முதல் 6:20 வரை. யமகண்டம் பகல் 12:35 முதல் 1:46 வரை. குளிகை பகல் 3:17 முதல் மாலை 4:46 வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். தாராபலம் உள்ள நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம், கார்த்திகை உத்திரம் உத்திராடம், மிருகசீஷம் சித்திரை அவிட்டம், திருவாதிரை சுவாதி சதயம், புனர்பூசம் விசாகம் புரட்டாதி, பூசம் அனுஷம் உத்திரட்டாதி. சந்திரபலம் உள்ள ராசிகள் மேஷம், ரிஷபம், சிம்மம், துலாம், தனுசு, மகரம் ஆகிய ராசிகளாகும். தைரியகாரகரான செவ்வாய் அதிபதியாக கொண்டு தைரியமும் துணிவும் மிக்க மேஷராசி அன்பர்களே, நன்றாக சாப்பிடுவீர்கள். தொழிலில் ஊக்கத்துடன் செயல்படுவீர்கள். அந்தஸ்துக்கு குறைவானவர்களை அலட்சியம் செய்வீர்கள். புதிய தொழில் முயற்சிகளில் ஆர்வம் அதிகரிக்கும். பணவரவால் மனம் பரவசப்படும். ஆடை ஆபரணங்கள், அலங்கார பொருட்கள் சேரும். காதல் ஈடுபாட்டால் கவலைகளை மறந்து களிப்படைவீர்கள். பயணங்களால் இன்புறுவீர்கள். புதிய நண்பர்களால் பல நன்மைகள் உண்டு. பெண்கள் மேலதிகாரிகளின் ஆதரவால் பணியில் முன்னேற்றங்களை காண்பீர்கள். உங்கள் திறமைமிக்க செயல்பாடுகளால் அனைவரையும் பாராட்டையும் பெறுவீர்கள். மாணவர்கள் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெறுவர். மேஷராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 9, கௌரவ எண்கள் 4 மற்றும் 8, சாதகமான எண்கள் 2, 3, 5, அனுகூலமற்ற எண்கள் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, செம்பு மற்றும் தங்க நிறமாகும். தவிர்க்க வேண்டிய நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் செம்பவளம். செம்பில் அல்லது வெள்ளியில் பதித்து வியாழக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் முருகனுக்கு தெய்வீகம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சிவப்பு ஆடை அணிந்து தோரை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். அசுரகுரு சுக்கிரனை அதிபதியாக கொண்டு காதல் விவகாரங்கள், இசை மற்றும் கலையார்வம் மிக்க ரிஷபராசி அன்பர்களே, உட்கார் உறவுகள் உங்களை ஏமாற்றி திரிவர். ஆயினும் அன்பு கலந்த பேச்சின் காரணமாக எதிர்காலத்தில் சிறப்பை அடைவீர்கள். இது நாள் வரை இருந்து வந்த எதிர்ப்புகள் மறையும். ஏற்றம் தரும். பெயரும் புகழும் ஓங்கும். புதுப்பெண்ணின் சிநேகம் ஏற்படும். வீடு வாங்கும் யோகம் உண்டு. நண்பர்கள் உதவிக்கரம் நீட்டுவர். எல்லா வளமும் பெறும் இனிய நாள். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும். விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரும். அரசு பணியாளர்களுக்கு ஆணையிடும் அதிகார பதவிகள் கிடைக்கலாம். மாணவர்கள் தங்கள் நீண்ட நாள் நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 8, கௌரவ எண்கள் 7 மற்றும் 9, சாதகமான எண்கள் 1, 3, 4 மற்றும் 6, அனுகூலமற்ற எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பிங்க், வெள்ளை ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட கற்கள் வைரத்தை தங்கத்தில் பதித்து வெள்ளிக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமையில் நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். வெள்ளை உடையும் வைரமும் அணிந்து வெள்ளி அல்லது முச்சதானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். புத்தி கூர்மை, ஞானம் அதிகம் மிக்க மிதுன ராசி அன்பர்களே, குழந்தைகள் உடல்நிலையில் அக்கறை தேவை. அனைவருடனும் அன்பாக சுமூகமாக பழகினால் எதிர்ப்புகள் குறையும். உங்கள் திறமை பாராட்டு பெறாது. அரசால் ஆதாயம் கிடைக்க அதிக பிரயாசைப்பட வேண்டியது இருக்கும். கௌரவ குறைவு ஏற்படாத வண்ணம் பார்த்து கொள்வது நல்லது. முன்னேற்ற வாய்ப்புகள் கதவை தட்டும். சுயநம்பிக்கை அதிகரிக்கும். பயணத்தில் தடைகள் ஏற்படலாம். மாணவர்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைப்பது அரிது. மிதுனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 7 மற்றும் 3, கௌரவ எண்கள் 5, 6 மற்றும் 9, சாதகமான எண்கள் 1 மற்றும் 2, அனுகூலமற்ற எண்கள் 4 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் பர்பிள், பச்சை மற்றும் பிங்க். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் கருப்பு மற்றும் சிகப்பு. அதிர்ஷ்ட கற்கள் மரகதத்தை தங்கத்தில் பதித்து புதன்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் பெருமாளுக்கு சனிக்கிழமையில் நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். பச்சை பட்டாடையும் மரகதமும் அணிந்து சொர்ணதானம் அல்லது பாசிப்பயிறு தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். அன்பு செலுத்துவதில் மிக விசுவாசம் உள்ள கவனமற்ற கடகராசி அன்பர்களே, வியாபாரத்தில் தனவரவு எதிர்பார்த்த அளவு இருக்காது. ஏமாற்றங்கள் ஏற்படும். எல்லோரையும்
சந்தேகப்படும் குணம் ஏற்படும். மனக்கவலை மற்றும் சந்தோஷமற்ற வாழ்க்கை அமையும். எந்த காரியங்களும் செய்யும் முன்பு யோசித்து செய்யுங்கள். நன்கு பழகியவர்களை மோசம் செய்வர். எனவே எச்சரிக்கையாக இருக்கும். தானுண்டு தன் வேலையுண்டு என இருக்க வேண்டிய நாள். மாணவர்கள் தடைப்படும் காரியங்கள் கண்டு தன்னம்பிக்கை இழக்காதீர்கள். முயற்சி திருவினையாக்கும் என முன்னேற முயலுங்கள். கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 6, கவரும் எண்கள் 8 மற்றும் 1, சாதகமான எண்கள் 2, 7 மற்றும் 9, அனுகூலமற்ற எண்கள் 3, 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, கிரீம். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம் மற்றும் பச்சை. அதிர்ஷ்ட கற்கள் வெளியில் பதிக்கப்பட்ட முத்து மோதிரத்தை திங்கட்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: சிவபெருமானுக்கு நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். வெண்மையான ஆடை அணிந்து வெண்மையான மலர்களால் அர்ச்சித்து சங்குதானம் அல்லது பச்சரிசி தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். உடை விஷயத்திலும் ஆபரணங்கள் விஷயத்திலும் ஒருபோதும் திருப்தி அடையாத சிம்மராசி அன்பர்களே, திறமைகளால் அரசு பதவிகள் கிடைக்கலாம். துப்புரியும் தொழில் புரிவதில் வல்லவர்கள். சகல சௌபாகியத்துடன் ஆனந்தமாக வாழ்வீர்கள். காரியங்களில் கை கொடுப்பாள் மனைவி. உற்சாக மிகுதியால் உள்ளம் மகிழும். வெற்றி மேல் வெற்றி, அதிக தனலாபம், புதிய நண்பர்கள், எதிர்பார்ப்பால் ஈர்ப்பு ஆகியவை ஏற்படும். மனத்தெம்பும் மகிழ்ச்சியும் நிலவும். மனைவியும் அதிகம் ஒத்துழைப்பால் தன்னம்பிக்கை கூடும். அன்பு சகோதரர்களால் அதிக உதவி உண்டு. மாணவர்களுக்கு மனத்தெம்பும் மகிழ்ச்சியும் நிலவும். சிம்மராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 5, 6 மற்றும் 9, சாதகமான எண் 3, அனுகூலமற்ற எண்கள் 2, 7 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, சிவப்பு. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், வெள்ளை, கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் தங்கத்தில் பதிக்கப்பட்ட மாணிக்கம் அல்லது மரகத மோதிரத்தை ஞாயிற்றுக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: அர்த்தநாரீஸ்வரருக்கு நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல். சிவப்பு வண்ண ஆடை அணிந்து சிவப்பு மலர்களால் அர்ச்சித்து கோதுமை தானம் அல்லது சிவப்பு பசு தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். சாந்த குணமுடைய பந்தவாசம் மிக்க கன்னிராசி அன்பர்களே, குடும்பத்தில் நிம்மதி, சுகம் ஆகியவை குறையும். சுக சௌக்கியத்திற்கு பங்கம் விளையும். எதையும் சாதிக்கும் திறமை பெறுவீர்கள். செலவுகள் அதிகரிக்கும். கருத்து வேறுபாடு ஏற்படாதிருக்க நண்பர்களுடன் சுமூகமாக இருத்தல் அவசியம். வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையுடன் செல்லவும். குடும்பத்தாருடைய வாக்குவாதங்களை தவிருங்கள். கவனமாக படித்தால் தடைகளை தகர்த்தெறியலாம். மாணவர்களுக்கு தோல்வி பயத்தால் முன்னேற்றம் தடைப்படும். கன்னிராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 2, 3, 5, 6 மற்றும் 7, சாதகமான எண்கள் 4 மற்றும் 9, அனுகூலமற்ற எண்கள் 1 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், வெள்ளை மற்றும் பச்சை. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் சிவப்பு மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் பச்சை, மரகதம் இவற்றில் ஒன்றை தங்கத்தில் பதித்து புதன்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ மகாலட்சுமிக்கு நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல். பச்சை வண்ண ஆடை அணிந்து மலர்களால் அர்ச்சித்து சொர்ணதானம் அல்லது பச்சை பயிர் தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். புத்திமான், மரியாதைக்குரியவர், இனிமையாக பேசக்கூடிய துளாராசி அன்பர்களே, பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்குமானால் மனதில் திருப்தி நிலவும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். வாக்குவன்மை ஓங்கும். பெரியோர்வால் அன்பும் பாசமும் பெருகும். ஆரோக்கியம் மேம்படும். வீட்டில் உள்ள பெரியவர்கள் பாசத்துடன் நடந்து கொள்வர். நல்ல வாகன யோகம் ஏற்படும். புத்தாடை அணிகலன்கள் சேரும். உயர் அதிகாரிகளின் பாராட்டுதலை பெறுவீர்கள். தொழில் வளம் பெருகும். எதையும் துணிச்சலோடு எதிர்கொள்வீர்கள். இன்று வியாபாரிகளுக்கு பேச்சே மூலதனமாகும். மாணவர்களுக்கு ஆராய்ச்சியில் தேர்ச்சி ஏற்படும். துளாராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 2, 4 மற்றும் 7, சாதகமான எண் 8, அனுகூலமற்ற எண்கள் 5, 6, 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் பச்சை மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்ட கற்கள் வைரத்தை தங்கத்தில் அல்லது பிளாட்டினத்தில் பதித்த மோதிரத்தை வெள்ளிக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ ராமபிரானை வணங்கி நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல். வெள்ளை வண்ண ஆடை அணிந்து வெள்ளை மலர்களால் அர்ச்சித்து வெள்ளி தானம் அல்லது மொச்சை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். திரண்ட தோள்களையும் வலிமையான கால்களையும் உடைய விருச்சிகராசி அன்பர்களே, முறையற்ற பல வழிகளில் பணம் வரலாம். கோபத்தை குறைத்தால் நன்மைகள் உண்டு. தொழில் புரிவோருக்கு வீண் செலவுகளும் பணமுடையும் தவிர்க்க முடியாததாகும். புதிய பொருட்கள் தேவைப்பட்டால் மட்டும் வாங்கவும். கடின உழைப்பு தேவை.
குறிக்கோளின்றி மனம் போன போக்கில் அலைய நேரும். திறமையுடன் செயல்பட்டாலும் இகழ்ச்சியே மிஞ்சும். மாணவர்களுக்கு மாற்றங்கள் நிகழும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 2, 4, 1 மற்றும் 7. அனுகூலமற்ற எண்கள் 5, 6 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, கிரீம் மற்றும் சிவப்பு. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், வெள்ளை மற்றும் பச்சை. அதிர்ஷ்ட கற்கள் செம்பவளத்தை தங்கத்தில் அல்லது செம்பில் பதித்த மோதிரத்தை செவ்வாய்க்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் துர்க்கையை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், சிவப்பு வண்ண ஆடை அணிந்து வெள்ளை மலர்களால் அர்ச்சித்து பவளம் அணிந்து அல்லது சிவப்பு பசு தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். வீட்டிலே இல்லாமல் சுற்றித் திரிவதை பழக்கமாக கொண்ட தனுர் ராசி அன்பர்களே, பெண்களால் லாபம், அவர்களால் நட்பால் சுகம் ஆகியவை ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டு. பிரிந்தவர் சேரும் பொன்னான நாள். எண்ணிய காரியங்கள் எண்ணியபடி நிறைவேறும். பெண்களால் நன்மை உண்டாகும். அழகிய வீடு அமையும். அரசு பணியாளர்களுக்கு மனதிற்கு பிடித்தபடி புதிய பதவிகள் தேடி வரும். அந்தஸ்து, கௌரவம் உயரும். விவசாயிகளுக்கு ஆதாயம் கிட்டும். செய்தொழில் வியாபாரம் நன்றாக நடந்து லாபம் பெருகும். மாணவர்கள் நன்கு படித்து தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெறுவர். தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 6, 3, 5 மற்றும் 8. சாதகமான எண் 1, 4. அனுகூலமற்ற எண் 2, 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், பொன் நிறமாகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் சிவப்பு மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராகத்தை தங்கத்தில் பதித்து வியாழக்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் கிருஷ்ணரை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், மஞ்சள் வண்ண ஆடை அணிந்து மஞ்சள் மலர்களால் அர்ச்சித்து புஷ்பராகக்கள் அணியவும் கொண்டைக்கடலை தானம் செய்வதும் தோஷ நிவர்த்தி தரும். எடுப்பான மூக்கும் கனமான கழுத்தும் உடைய மகர ராசி அன்பர்களே, அனைத்து நலன்களும் உண்டாகும். மனதில் சொந்த வீடு வாங்கும் எண்ணம் உருவாகும். சம்பள உயர்வு ஆகியவற்றை எதிர்பார்க்கலாம். புகழும் கௌரவமும் உண்டு. கௌரவ பட்டங்கள், பதவிகள் ஆகியவை கிடைக்கும். தனவரவு அதிகரிக்கும். நண்பர்கள் மற்றும் உறவுகளின் வருகையால் உள்ளம் மகிழும். விற்பனை பிரதிநிதிகளின் வாக்குவன்மையால் பொருள்களின் விற்பனை சூடுபிடிக்கும். புதிய வழிமுறைகளை கையாண்டு வெற்றியடைவீர்கள். மாணவர்களுக்கு படிப்பில் தேர்ச்சி ஏற்பட்டு அறிவு சுடரொளி வீசும். மகர ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 6, 9 மற்றும் 8. அனுகூலமற்ற எண் 3. மற்ற எண்கள் அனுகூலமானவை. அதிர்ஷ்ட நிறம் நீலம், கருப்பு. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் மஞ்சள், கிரீம். அதிர்ஷ்ட கற்கள் நீலக்கல்லை தங்கத்தில் அல்லது பஞ்சலோகத்தில் பதித்து சனிக்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ ஆஞ்சநேயரை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், கரிய வண்ண ஆடை அணிந்து நீலமலர்களால் அர்ச்சித்து இந்திர நீலக்கல் அணிய கருப்பு பசு அல்லது எழுதானம் செய்வது ஏற்றம் தரும். நீதிபதி போன்ற பதவிகளை வகிப்போரும் வேதாந்தம், தத்துவம், ஞானம் ஆகியவற்றில் ஈடுபாடுடைய கும்பராசி அன்பர்களே, மற்றவர்களுடன் இணக்கமாக இருப்பீர்கள். வாக்குவாதங்களில் ஈடுபடுவதும் உங்களுக்கு பிடிக்காது. தனித்து திறமைகளால் முன்னுக்கு வருவீர்கள். குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆசைகள் நிறைவேறும். பிறருக்கு கட்டளையிடும்படியான அதிகார பதவிகள் கிடைக்கும். தீர்த்த யாத்திரை சென்று மகிழ்வீர்கள். புது தெம்பு பிறக்கும். பாக்கியவரித்தியால் மகிழ்ச்சியான நாளாக அமையும். விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரும். சிலருக்கு திடீர் பயணங்கள் ஏற்படலாம். பல வகைகளிலும் பணம் வந்து குவியும். இனிய பேச்சு சாதுரியத்தால் எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும். அரசால் ஆதாயம் உண்டு. மாணவர்களுக்கு தங்கள் புதிய நண்பர்களின் சந்திப்பால் இன்பம் பெருகும். கும்பராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 2 மற்றும் 7. அனுகூலமற்ற எண்கள் 1, 4, 5 மற்றும் 8. அனுகூலமான எண் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம். தவிர்க்க வேண்டிய நிறம் பச்சை. அதிர்ஷ்ட கற்கள் நீலக்கல்லை தங்கத்தில் அல்லது பஞ்சலோகத்தில் பதித்து சனிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ சாஸ்தாவை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், கரிய வண்ண ஆடை அணிந்து நீலமலர்களால் அர்ச்சித்து இந்திர நீலக்கல் அணியவும் கருப்பு பசு அல்லது எழுதானம் செய்வது ஏற்றம் தரும். உண்மையானவரும் சுதந்திர மனப்பான்மை உடையவருமான மீனராசி அன்பர்களே, பணிமாற்றம் ஏற்பட வாய்ப்புண்டு. எதிலும் தீர்க்கமான முடிவெடுப்பீர்கள். நேர்மையாக நடக்க வேண்டிய நாள். எதையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என செயல்படாமல் ஆலோசித்து செய்வது நல்லது. உடன் பணிபுரிவர்களால் வேலையில் தொந்தரவுகள் எழலாம்.
பிரச்சனைகளும் எழலாம். தந்தை வழி உறவுகளால் தேவையற்ற தொல்லைகள் ஏற்படும். சிலருக்கு பணியில் இடமாற்றங்கள், பயணத்தில் துன்பம், கடன் கொடுத்தவர்களின் கிழுமுடி ஆகியவை ஏற்படும். மாணவர்கள் தங்கள் கிரகிப்புத்தன்மையால் கல்வியின் தரத்தை உயர்த்திக் கொள்வர். மீனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 3 மற்றும் 9. அனுகூலமற்ற எண் 8. அனுகூலமான எண்கள் 2, 5, 6 ஆகும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், ரோஸ் மற்றும் ஆரஞ்சு. தவிர்க்க வேண்டிய நிறம் நீலம். அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராகக்கல்லை தங்கத்தில் பதித்து வியாழக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், மஞ்சள் வண்ண ஆடை அணிந்து, மஞ்சள் மலர்களால் அர்ச்சித்து, புஷ்பராகக்கல் அணிந்து கொண்டைக்கடலை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும்.